நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், மேற்கு பார்த்த கடைகளுக்கு வாஸ்து முறைப்படி நம்ம எவ்வாறு அமைப்பது. மேற்கு பார்த்த கடை வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய அமைப்புகள் நம்ம சரியாக அமைக்கும் பொழுது மிக நற்பலன்களை கொடுக்கும். நம்ம சரியா அமைக்கல அப்படின்னா மிக தீமையான பலன்களை கொடுக்கும். கிழக்கு மற்றும் வடக்கு வந்து மிக உன்னதமான கடை அமைப்பு. கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்தது. மேற்கு மற்றும் தெற்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வியாபாரத்திலையும் சரி, ரெவன்யூலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வாஸ்து முறைப்படி நம்ம சரியாக அமைக்கும் பொழுது மிக நற்பலன்களை, நல்ல வியாபாரம் இருக்கும், நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு முடி வெட்டுற கடை. நான் ரெகுலராக அந்த கடைக்கு போவேன். ஒரு சின்ன மாற்றங்கள், அதாவது வந்து இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 5 அந்த சைஸ் தான் இருந்தது. அதில் வந்து தென்மேற்கில் வந்து பூஜை, சாமி கும்பிட்ற படம் வந்து வச்சு அங்கே வந்து விளக்கு கொளுத்திட்டு இருந்தாங்க. நான் ரெகுலராக போகிறதுனால அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் வைக்காதீங்க சார், இதை வந்து நீங்கள் வடமேற்குக்கு மாற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இமிடியேட்டாக அடுத்த மாதமே வந்து மாற்றிட்டாங்க. ஒரு வித்தின் ஒரு 6 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கடை, மேற்கு பார்த்த இருந்த கடையில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ வந்து கிழக்கு பார்த்த கடை. அதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15க்கு 25 அடி இருக்கும். பெரிய கடை. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஈவன் வந்து காம்படிஷன் அதிகமானாலுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதே போல் மேற்கு பார்த்த கடையில் வந்து என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக பொதுவாக ஏற்படக்கூடிய தவறுகள், இப்போ மேற்கு பார்த்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ரோடை விட கடை வந்து உயரமாக போட்டுருவாங்க. எதற்காக அப்படின்னா, ரோடு வந்து அடிக்கடி புதுமைப்படுத்திட்டே வரதுனால, ரினோவேஷன் பண்ணுறதுனால ரோடினுடைய உயரம் அதிகமாயிரும் அப்படின்ட்டு கடையினுடைய உயரம் வந்து அதிகம் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக நமக்கு மேற்கு வந்து உயரமாக இருக்கணும், அப்படி இல்லாமல் ரிவர்ஸாக இருக்கும். கடை வந்து உயரமாக இருக்கும், ரோடு வந்து பள்ளமாக இருக்கும். அது வந்து மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து பண்ணுறதுனால அந்த கடை வாடகைக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மிக கொஞ்சம் வந்து இப்போ ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம மேற்கு பார்த்த கடைக்கு 10 விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதை வந்து நம்ம ஒரு டிராயிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம டிராயிங்குள்ளே போகலாம். இதை வந்து மேற்கு பார்த்த கடை. இதில் வந்து 10 விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல டைரக்ஷன், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடை வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு கிழக்கு மேற்கு பக்கம் வந்து 10 அடி, வடக்கு தெற்கு 15 அடி, இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சதுரமாக இருக்கலாம். இது வந்து செவ்வக அமைப்பு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்ரலான விஷயம். கடை தானே, ஒரு மூளை கட்டாக இருந்தால் பரவாயில்ல, வடகிழக்கு இல்லை தென்கிழக்கு கட்டாக இருந்தால் பரவாயில்லன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்கள் வந்து ஏற்படும். இந்த கடைக்கு வந்து மேற்கு சைடு வந்து ரோடு இருக்கு. என்ன 10 விஷயங்கள்? முதல் விஷயம், மேற்கு பார்த்த கடைக்கு எடை அமைப்பு. நம்ம நேற்று வந்து நம்ம கிழக்கு பார்த்த கடைக்கு எடை அமைப்பு பார்த்தோம், மேற்கு பார்த்த கடைக்கும் எடை அமைப்பு. இப்போ உதாரணத்திற்கு வந்து இது சிமெண்ட் கடைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். சிமெண்ட் கடை அப்படின்னா என்ன, எப்படி அடுக்கணும் மூட்டையை? சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை 50 கிலோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே காசாளர் உட்காந்துருக்கான்ட்டு எல்லாத்தையும் வடகிழக்கில் கொண்டு போயிட்டு எல்லா மூட்டையும் அடிக்கிட்டு அப்படியே குறைவாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. தென்மேற்கிலிருந்து இந்த காசாளர் இருக்கிற இடத்த விட்டுட்டு தென்மேற்கிலிருந்து தென்கிழக்கு வடமேற்கு இப்படி தான் போகணும். இங்கே சேல் வரக்கூடிய மூட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கில் இருக்கலாம், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். வடகிழக்கில் வந்து கொஞ்சம் குறைவாக வெயிட் வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வந்து ஒரு 20 மூட்டை 30 மூட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா
தென்கிழக்கில் வந்து ஒரு 25 மூட்டை, வடமேற்கில் ஒரு 20, வடகிழக்கில் வந்து ஒரு 15. இந்த மாதிரி தான் ஈவனாக நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் வெயிட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், கடைக்கு வாசல் அமைப்பு, ஷட்டர். இது வந்து மேற்கு பார்த்த கடை. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உச்சத்தில் இருக்கணும். கதவாக இருந்தாலும் சரி, ஷட்டராக இருந்தாலும் சரி, இல்லை 2 கதவுகள் இருந்தாலும் சரி, 2 ஷட்டர் இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு ஷட்டராக இருக்குது அப்படின்னா இந்த ஷட்டர் வந்து டுவர்ட்ஸ் நார்த் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு சரியான பாசிட்டிவ் சைடு ஷட்டர். இப்போ சப்போஸ் உதாரணத்திற்கு 2 ஷட்டர் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷட்டர் இருந்தால் இந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் பண்ணியே வைங்க, இந்த ஷட்டரை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க, இல்லைன்னா 2 ஷட்டர் கூட ஓப்பன் பண்ணுங்க. ஆனால் இந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற தென்மேற்கில் இருக்கிற ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேற்கு பார்த்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசாளர் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா, உதாரணத்திற்கு காசாளர் வந்து இங்கே வடமேற்கு மூலையில் உட்கார்ற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து தென்மேற்கில் வந்து ஷட்டர் வச்சிடுறாங்க. நிறைய கடைகள் நான் பார்த்துருக்கேன். அது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாயிரும், பண வரவு வந்து கம்மியாயிரும், மணி ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த அமைப்பில் தான் வந்து மேற்கு பார்த்த கடை வந்து இருக்கணும். இதை பார்த்துக்கோங்க. மூன்றாவது, தெருக்குத்து பலன்கள். நான் நிறைய கடைகள் வந்து பார்த்துருக்கேன். நல்ல தெருக்குத்து இருக்கிற கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும், நல்ல பணவரவு வரும், நல்ல கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அந்த தெருக்குத்துன்ற விஷயத்தை நம்ம வருகின்ற வாரங்களில் பார்க்கலாம். நான்காவது, காசாளர் மற்றும் கல்லாப்பெட்டி அமைப்பு. காசாளர் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதியில் தான் உட்காரணும். இங்கே மேற்கு பக்கம் பார்த்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி உட்காரலாம். ஏன்னா அதான் ப்ராக்டிக்கலாக முடியும். கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்தா பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், அது முடியாது. அதனால் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன், நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுடைய ஃபேஸ் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். தெற்கு பார்த்த மாதிரியோ இல்லை தெற்கு பார்த்த மாதிரியோ இல்லை மேற்கு பார்த்த மாதிரியோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஐந்தாவது விஷயம், நீங்கள் கடையில் வந்து சாமி படம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு தென்மேற்கை தவிர மற்ற பகுதிகளில் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இங்கே இந்த மேற்கு பார்த்த கடையில் என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, இங்கே தென்மேற்கில் காசாளர் உட்காந்துருக்காரு அப்படின்னா இங்கே தென்மேற்குலேயே வந்து சாமி படத்தை வச்சுட்டு அங்கே வந்து விளக்கு கொளுத்தி வைக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, மறுபடியும் நீங்கள் பழையபடியே பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு நான் வந்து உங்களை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற சொல்லவே இல்லை. ஒரு 60 நாள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நான் வந்து இது ஒரு 15 வருட அனுபவத்தில் வந்து நான் கண்ட உண்மை. கண்டிப்பாக அது நல்லது தான் நடக்கும். நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி. ஆறாவது விஷயம், படிகள். இப்போ உதாரணத்திற்கு இந்த கடைக்கு வந்து படி மேலே ஏறி வர படினா அது வந்து உச்சத்தில் தான் இருக்கணும், நீச்சத்தில் வரக்கூடாது, இந்த ஷட்டருக்கு நேராக தான் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. ஏழாவது விஷயம், ஷோகேஸ். இப்போ மேற்கு பார்த்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது உதாரணத்திற்கு ஒரு அழகு சாதன பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடைன்னு வைத்துக்கொள்ளலாம். இதில் வந்து ஷோகேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சவுத் நார்த்தில் வைக்கலாம். அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் வராத மாதிரி ஷோகேஸ் வந்தாலுமே அதில் வந்து பொருள் வைக்காத மாதிரி பார்த்து கொள்வது மிகவும் சால சிறந்த விஷயம். இதை பார்த்துக்கோங்க. எட்டாவது, ரோடு மற்றும் கடையின் உயரம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரலாக நடக்கக்கூடிய தவறு வந்து என்ன அப்படின்னா, இது கடை ரோடு மேற்கு பக்கமாக கடை ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரோடு வந்து அடிக்கடி போடுவாங்க, ரோடினுடைய உயரம் வந்து அதிகமாகும் அப்படின்றதுனால கடை வந்து ஒரு 3 அடி தூக்கி போட்டுருவார், அதாவது வந்து பேஸ் மட்டும். அப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கடை வந்து உயரமாயிரும், ரோடு பள்ளமாயிரும். நம்ம ஜென்ரலாக வாஸ்து ரூலில் என்ன சொல்லியிருக்கோம், கடை வந்து மேற்கு பகுதி வந்து உயரமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருக்கணும், வடக்கு கிழக்கு வந்து பள்ளமாக இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. அதனால் வந்து தீய பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. இந்த கடையினுடைய உயரம் வந்து கம்மியாக இந்த ரோடை விட கம்மியாக போட்டுக்கொள்வது மிகவும் சால சிறந்த விஷயம். 9வது விஷயம்,
இந்த மேற்கு கடையில் வந்து என்ன இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாகவே இங்கே கேஷியர் உட்காரதுனால வெயிட் எல்லாமே கொண்டு போய் நார்த் ஈஸ்ட்டில் போட்டுடுறாங்க. ஏன்னா இந்த மூளை வந்து ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து கிழக்கு இந்த நார்த் ஈஸ்ட்டில் போடுறதுனால அவங்க தலை மேலே வந்து ஒரு 100 கிலோ எப்பயுமே வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. நான் நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன். அந்த மேற்கு பார்த்த தெற்கு பார்த்த கடையில் இருக்கிறவங்களுக்கும் கிழக்கு வடக்கு பார்த்த இருக்கிறவங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது சைக்காலஜிக்கலி. ஸோ அந்த இதை வந்து தவற வந்து செய்யாதீங்க. 10வது விஷயம், நம்ம கடைக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக இப்போ ஜென்ரலாகவே ஈஸ்ட்டு நார்த் சைடு இருந்ததுன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஏன்னா இங்கே ஓப்பனிங் இருக்கும், இதில் வந்து ஓப்பனிங் இல்லை. முடிஞ்சால் ஏதாவது ஒரு வென்டிலேஷன் அந்த மாதிரி ஏதோ மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் மிகவும் சால சிறந்த விஷயம். நம்ம ஜன்னல் வைக்க முடியாது, ஏன்னா கமர்ஷியல் ஷாப்பு திருடு போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்னால வென்டிலேஷன் மேலே வந்து ஒரு 9 ஃபீட்டில் வந்து சின்ன வென்டிலேஷன், இந்த டாய்லெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வென்டிலேஷன் வைத்தீங்களா மிக நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேற்கு பார்த்த கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை வந்து மேற்கு பக்கமாக போகும். அது வந்து மிகப்பெரிய தவறு. இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது இந்த மேற்கு தெற்கு பார்த்த கடைகளுக்கு. கிழக்கு வடக்கில் வந்து அந்த மாதிரி போனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் மேற்கு தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதில் வந்து பொதுவான கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இப்போ தற்போது உள்ள காலகட்டத்தில் வந்து கடை கிடைக்கிறதே வந்து கஷ்டம். நாங்கள் எப்படி சார் வந்து போயிட்டு நான் நிறைய கடை பார்த்து நல்ல கடையாக தேர்வு செய்கிறது அப்படின்னா, நீங்கள் நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாஸ்துப்படி இருக்கிற கடைக்கு போகிறது தான் மிக சால சிறந்த விஷயம், வராகி வாஸ்துவின்படி. ஏன்னா சின்ன சின்ன தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் ஏற்படுத்திடும். அந்த மாதிரி செய்யாதீங்க. இன்னொரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் பாக்ஸ் காசாளர் உட்கார்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பீம் போச்சுன்னா அதில் வந்து அதுக்கு கீழே வந்து உட்காராதீங்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறது வந்து மிகவும் சால சிறந்த விஷயம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.